உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 36வது அதிகாரமாக உள்ள மெய் உணர்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 357வது திருக்குறளை காணப்போகின்றோம். மெய் உணர்தல் என்பதற்கு உண்மையை அறிதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 357வது திருக்குறளை காண்போம். ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். உண்மை பொருளினை அறிந்து உறுதியாக உள்ளவருக்கு மறு பிறப்பைவோம் நிலையினை அடைவோம் என்று எண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மீண்டும் பொருள், உண்மை பொருளினை உணர்ந்து உறுதியாக உள்ளவர்கள் மறு பிறப்பு வரும் என்று எண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பது இக்குறட்பாவின் பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.